அண்மை செய்தி வெளியாக இருக்குது. சென்னை ராயபுரத்தில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த சம்பவத்தால் அங்கே பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்திகளை தற்பொழுது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சாலையில் நடந்து சென்ற பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு ஏற்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் ஷாகிப் மெயின் ரோடு மாடிப்பூங்கா அருகே பெண்ணிடம் ஆபாசமாக செயல் செய்து தவறாக நடந்து கொண்ட நபரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். இது தொடர்பான செய்திகளை தற்பொழுது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சாலையில் நடந்து சென்ற பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு அளிக்கப்பட்டதால் தொந்தரவு செய்த நபரை பிடித்து காவல்துறையினரிடம் பொதுமக்கள் ஒப்படைக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்பொழுது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். ராம்குமார், சாலையில் நடந்து சென்ற பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு என்பது தகவல், கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. சென்னை ராயபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய இப்ராஹிம் சாகிப் பிரதான சாலை, இங்க பழமை வாழ்ந்த மாடிப்பூங்கா அருகில் வேலைக்கு சென்று கொண்டிருந்த இளம்பெண்ணை அதே பகுதியை சேர்ந்த மர்ம நபர் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. இந்த சம்பவத்தை பட்டப்பகலில் இன்று காலை நடைபெற்ற இந்த சம்பவத்துல சம்பந்தப்பட்ட நபரை அப்பகுதியில் இருக்க பொதுமக்களை அடித்து ராயபுரம் காவல் நிலையத்தில் கொடுத்திருக்கிறார்கள். நேற்று முன்தினம் இதே பகுதியில நடந்து சென்ற பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்குது. தொடர்ச்சியாக வடசென்னை பகுதிகளில் ஒவ்வொரு இடங்களிலும் தனியாக நடந்து செல்லும் சிறுமிகள் முதல் முதியோர்கள் வரை பாலியல் தொல்லை கொடுக்கும் சம்பவங்கள் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக ராயபுரம் பகுதியில் அளவுக்கு அதிகமான இது போன்ற சம்பவங்கள் போதை ஆசாமிகளால் நடைபெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். இன்று காலை சாலையில் நடந்து வேலைக்கு சென்று கொண்டிருந்த அந்த இளம் பெண், 22 வயது மதிக்கத்தக்க அந்த இளம் பெண்ணை அதே பகுதியை சேர்ந்த போதையாசாமி பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார். பகுதியில் இருந்த பொதுமக்கள் பிடித்துக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் யார் என்பது குறித்து ராயபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பெரும்பாலும் சென்னை முழுக்க இது போன்ற சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. குறிப்பாக காவல்துறையினர் தொடர்ச்சியாக ரோந்து பணிகளில் ஈடுபடாத நிலையில்தான் இது போன்ற பாலியல் குற்ற சம்பவங்கள் அதிகரித்திருக்கிறது. உடனடியாக ஒவ்வொரு பகுதியில் ரோந்து காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்ற இந்த சம்பவம் பட்டப்பகலில் நடைபெற்ற இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பொதுமக்கள் பெரும்பாலானோர் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக இருந்து வருவதால் காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக ராயபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் ஏற்கனவே இது போன்ற பாலியல் தொல்லையில் ஈடுபட்டாரா என்பது குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சண்முகவேல், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்குமார்.